நம்ம தமிழ் சினிமாவில் எடுக்கப்பட்ட தரமான இன்ட்ரோல் பிளாக்ஸ் என்னென்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோடைய பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டாச்சு. நீங்கள் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்க. நான் ஏன் அதை பார்க்க சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஃபேவரட் இன்ட்ரோல் பிளாக்ஸில் உங்களோட ஃபேவரட் இன்ட்ரோல் பிளாக் இல்லைனா மேபி அந்த வீடியோவில் இருக்கலாம். அப்படி ஒருவேளை அந்த வீடியோலையும் இல்லைனா உங்களுடைய ஃபேவரட் இன்டர்மேஷன் சீன் எதுங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம சூப்பர் ஸ்டாருடைய சிவாஜி பட இன்ட்ரோல் பிளாக் தான். சிவாஜி இன்டர்மேஷனில் வர அந்த காயின் டாஸ் மொமெண்ட்டை கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஒரு தடவையாவது பண்ணியிருப்போம். நான்லாம் காரணமே இல்லாமல் பல முறை பண்ணியிருக்கேன். சிவாஜியோடைய இன்டர்வல் எனக்கு பயங்கர ஃபேவரெட்டு. அதுலேயும் அந்த காயினை அவர் சுண்டி விட்டுட்டு இனி நான் போகிற பாதை சிங்க பாதைன்னு சொல்லும்போது ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு பிஜிஎத்தை போடுவார் பாருங்க, பயங்கர கூஸ் பம்ஸாக இருக்கும். அந்த சீனில் நம்ம ரஜினி சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான் சாரோட பிஜிஎம்மாக இருக்கட்டும், சங்கர் சாரோட மேக்கிங்னு எல்லாமே தாறுமாறாக இருக்கும். அண்ட் அடுத்ததான் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது நம்ம தனுஷ் சாரோட அசுரன் பட இன்ட்ரோல் பிளாக் தான். அசுரன் இன்ட்ரோல் பிளாக் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்ட்ரோல் பிளாக் தான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், பாஷாவோட இன்டர்மேஷன் தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்டர்மேஷனுக்குலாம் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பண்ண இன்ட்ரோல் சீனு. ட்ரெண்ட் செட் அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாக்கே பாஷா தான் ஒரு ட்ரெண்ட் செட்டர் மூவி. அந்த வகையில் இப்போ அசுரனுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஏன்னா படம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்ட்ரோல் வரைக்குமே சிவசாமி அப்படின்ற ஒரு கேரக்டர் ரொம்ப அமைதியாகவும் யார்கிட்டையும் எந்த ஒரு சண்டையும் போடாத சாஃப்டான ஒரு கேரக்டராக தான் இருக்கும். ஆனால் தன்னோட பையனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இறங்கி அடிப்பார். அந்த இன்டர்மேஷன் சீனுக்கு மட்டும் இல்லை, படத்துக்கே ஒரு பெரிய ப்ளஸ் யாருன்னா ஜிவி பிரகாஷ் சார் தான். அவருடைய பிஜிஎம் தான் அசுரனுடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸே. அசுரனோட இன்ட்ரோல் பிளாக் மட்டும் இல்லை, படமாவே அசுரன் எனக்கு பயங்கர ஃபேவரட் தான். உங்களுக்கு அசுரனுடைய இன்டர்மேஷன் ஃபேவரட்டாக இல்லையாங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் அடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது நம்ம கமல்ஹாசன் சாருடைய விஸ்வரூபம் பார்ட் 1 இன்டர்மேஷன் சீன் தான். இந்த படத்துக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதை விட இந்த படத்துடைய இன்டர்வல் ஃபைட் சீனுக்கு ஒரு பயங்கரமான ஃபேன்ஸ் கூட்டமே இருக்குது. அதில் நானும் ஒருத்தன். ஏன்னா இந்த படத்துடைய இன்டர்மேஷன் ஃபைட் சீனை அவ்வளோ பயங்கரமாக எடுத்திருப்பாரு, ரொம்ப புதுசாக எடுத்திருப்பாரு. அந்த ரீவைண்ட் ஃபைட் சீன் அப்படின்ற கான்செப்டே பார்க்க அவ்வளோ புதுசாக இருந்துச்சு. அதே மாதிரி ஜிப்ரான் சாருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஒரு மூவியில் நமக்கு பல இடங்களில் கூஸ் பம்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் அந்த ஆக்டரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த டேரக்டரோட மேக்கிங், இந்த மாதிரி எக்கச்சக்க காரணங்கள் இருக்குது. ஆனால் ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அந்த மியூசிக் டைரக்டருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். ஒரு படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நினச்சா நமக்கு கண்டிப்பாக பல இடங்களில் கூஸ் பம்ஸை கிரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரி விஸ்வரூபம் படத்தில் பல இடங்களில் கூஸ் பம்ஸ் கிரியேட் ஆக காரணமாக இருந்தது நம்ம ஜிப்ரான் சாருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர்னு நான் ஜிப்ரான் சாரை கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் அடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது நம்ம சூர்யா சாரோட 24 மூவி இன்ட்ரோல் பிளாக் தான். இந்த இன்ட்ரோல் பிளாக் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னைக்கு சூர்யா சார் பண்ண ஒரு பெஸ்ட் வில்லன் கேரக்டர் எதுன்னு கேட்டால் எல்லாரும் கண்ணை மூடிட்டு ரோலெக்ஸ்னு சொல்லிடுவாங்க. ரோலெக்ஸ் ஓகே தாங்க, ஒரு 3 நிமிஷத்தில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டாரு தான். ஆனால் படம் முழுக்க அவருடைய மாசான ஆக்டிங்னால ஆத்ரியான்ற ஒரு கேரக்டர் 24 படத்தையே தூக்கி நிப்பாட்டி இருக்கும். அந்த கேரக்டருடைய மேக்கிங்கே அந்த படத்தில் தாறுமாறா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரோலெக்ஸருக்கும் ஆத்ரியாவுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இவருக்கு அவரோட ட்ரெக்ஸை தொட்டா யாராக இருந்தாலும் தலையை வெட்டி போட்டுறாருன்னா, அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அவர் யாராக இருந்தாலும் கொண்டுடுவார். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் சீனில் அவர் வந்தோடனே நித்யா மேனனை கொண்டுடுவார். எனக்கு தெரிஞ்சு 2 பேரோட கேரக்டரைசேஷனுமே மேக்ஸிமம் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே நேரத்தில் எனக்கு ரோலெக்ஸை விட ஆத்ரியாவோட கெட்டப் பார்க்கறதுக்கு பயங்கர கிளாஸாக இருக்கும். நம்ம வீடியோவை நிறைய சூர்யா சாரோட ஃபேன்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோலெக்ஸ் கேரக்டர் ஃபேவரட்டா இல்லை ஆத்ரியா கேரக்டர் ஃபேவரட்டா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 2 கேரக்டருமே ஃபேவரட்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் ஹானஸ்ட்டாக ஒரு கேரக்டர் மட்டும் சொல்லுங்கள். அண்ட் அடுத்து நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது நம்ம சிம்பு சாரோட மாநாடு இன்ட்ரோல் பிளாக் தான். நீங்கள் மாநாடை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாநாடு ஒரு பெரிய தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா படம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்ட்ரோல் வரைக்கும் சிம்பு சாருக்கு தான் லூப் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இன்ட்ரோல் பிளாக்ல எஸ்ஜே சூர்யா சாருக்கும் லூப் ஆக போகுதுன்னு சொல்லி அந்த செகண்ட் ஹாஃப்கான ஹைப்பை நெக்ஸ்ட் லெவலில் ஏற்றி விட்டுருப்பாரு வெங்கட் பிரபு. எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் சினிமாவோட பெஸ்ட் இன்டர்மேஷன் சீன்ஸ்னு ஏதாவது ஒரு லிஸ்ட் இருந்துச்சுன்னா அதில் டாப் 5க்குள்ள கண்டிப்பாக மாநாடோட இன்டர்மேஷன் சீன் இருக்கும். எனக்கு மாநாடு படம் மட்டும் இல்லை, இன்டர்மேஷன் சீன் ஒரு பயங்கர ஃபேவரட். உங்களுக்கு மாநாடு இன்டர்மேஷன் சீன் பயங்கர ஃபேவரட்டா இல்லையாங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த லிஸ்ட்ல பார்க்க போகிறது ஜிகிர்தண்டா பார்ட் 1 படத்துடைய இன்ட்ரோல் பிளாக் தான். இந்த இன்ட்ரோல் பிளாக் செம்மையா எடுத்திருப்பாங்க. சித்தார்த் அண்ட் கருணாகரன் இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த சேதுன்ற ஒரு கேரக்டர் இவ்வளோ பெரிய கொலகாரனான்னு தெரிஞ்சோன்னே கண்டிப்பா இந்த ஊர்ல நம்ம இதுக்கு மேலே இருந்தோம்னா அவன் நம்மளை கொண்டுடுவான்னு சொல்லி ஊரை விட்டு கிளம்பலான்னு போவாங்க. ஆனால் லாஸ்ட் மினிட்ல அவங்க வீட்டு வாசல்ல மலையில வந்து சேது அவங்க ஆளோட நிப்பா இருப்பாருங்க. பார்க்கறதுக்கே கொலை மாசா இருக்கும். ஜிகிர்தண்டாவுடைய இன்டர்மேஷன் எனக்கு பயங்கர ஃபேவரட். உங்களுக்கு எப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது நம்ம தளபதியுடைய லியோ இன்டர்மேஷன் தான். லியோட இன்டர்மேஷன் எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த படத்தோட ஹைலைட்டட் சீனே அந்த இன்டர்மேஷன் சீன் தான். அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அர்ஜுன் சார் ஸ்கெச்சிங் பண்ண, இன்னொரு பக்கம் பேட் ஆஸ்னு அனிருத் ஒரு மாசான சாங்கை தூக்கி போட்டு விட, அதுக்கு ஏற்ற மாதிரி விஜய் சார் ஒரு பக்கம் பட்டறையில் போயிட்டு வெப்பன்ஸ் ரெடி பண்ணனு அந்த சீனே பயங்கரமாக இருக்கும். இதுக்கு இடையில ஆண்டனி தாஸ் ஒரு டைலாக் வேறு சொல்லுவார், பார்த்திபனாக இருந்தால் 4 பேர் போதும், ஆனால் லியோவாக இருந்தால் மொத்த ஊரே போனாலும் பத்தாதுன்னு.
அந்த டயலாக்லாம் கேட்டுட்டு தேட்டரில் தொண்டையை கிழிச்சிட்டு கத்துனேன். எனக்கு தளபதியோட இன்டர்வல் பிளாக்லேயே லியோட இன்டர்வல் பிளாக் பயங்கர ஃபேவரட்டான ஒரு இன்டர்மேஷன். எனக்கு லியோட இன்டர்மேஷனை பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் பட ஃபீல் கொடுத்தது. அதே மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. நான் சொன்ன இந்த இன்டர்மேஷன் சீனில் உங்களோட ஃபேவரட் இன்டர்மேஷன் எது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை உங்களோட ஃபேவரட் இன்டர்மேஷனை நான் மிஸ் பண்ணியிருந்தனாலும் அந்த படத்தோட இன்டர்மேஷனையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்றேன். கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியான உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன்.